ஏன்னா ஆரம்பம் நீ ஆரம்பத்துல உள்ள போகும்போது இதெல்லாம் ஒரு இயல்பா வந்துடும். திடீர் ஜீவராசின் போது எல்லாரும் பண்ணுங்க சரி பண்ணுங்க எல்லாரும் சொல்லுவோம். நான் சீட்டு போட்டோமா நான் சின்ன ஜீவராசி அது. அப்ப அது ஈஸியா திரும்ப வைக்க முடியும், சரி பெற்ற முடியும், அதை குறைச்சி பாத்துக்க முடியும். உன்ன மாதிரி ஒரு மனிதனை வச்சு பண்ணும்போது என்ன பயப்படுவான்? ஏன்னா ஒரே ஈக்குவல் அவனுக்கு என்ன இருக்கும் நம்மளுக்கு வந்து எப்படி தெரியும், ஈஸியா தெரியும். அது ஆரம்பம் பண்ணும் போது ஒரு பயம் தானா வந்துடும். நீ ஆரம்பத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க மனிதனோட டைப் பண்ணீங்கன்னா இதுலயேதான் ஓடி இருக்கும் வண்டி. நீ இதுவே நீ ஆரம்பத்துலன்றது ஜீவராசி கிட்ட உன் அன்பை வெளிப்படுத்த ஜீவராசி கிட்ட போய் வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு நன்மை பண்ணிட்டு அவங்க வீடு கட்டி கொடுக்கலாம், அவங்களுக்கு நீர் தொட்டி வைக்கலாம், அவங்களுக்கு தங்கத்தை வீடு வைக்கலாம், அவங்களுக்கு சாப்பிடுற மாதிரி ஒரு உணவு கிழங்கு ரெடி பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் நம்ம செய்யும்போது என்னன்னா நீ எதெல்லாம் நீ மனிதனுக்கு பண்ணா ஜீவராசி பண்ண போற. உனக்கு என்ன அறிவுலாம் உனக்கு வேணும்னு வச்சு அந்த அறிவு இதுல இருந்து நீ பெற்றுக்க போற. இதுல என்ன ஒன்னா ஆப்போசிட்டான கமெண்ட் மட்டும் வரதுக்கு வாய்ப்பே குறையும். இப்ப அதுக்கு உணவு இல்லாம கஷ்டப்படுறது, நீ உணவு கொடுத்த அதனால உணவு கஷ்டம் உனக்கு என்ன கஷ்டமா என்ன தோணாது. கண்டிப்பா அதுதான் ஒரே சின்ன ஒரு கைப்பிடி வச்சேன் அதை சாப்பிட்டு கஷ்டப்படு உனக்கு பேச தெரியாது. இது ஒரு மனிதனுக்கு ஆயிடுச்சுன்னா உனக்கு இப்ப நம்ம மனிதன்டா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். நீ இப்படி தோணும் போது நீ அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிடுன்னு அர்த்தம். ஒரு நோய் வரும்போதும் அந்த ஒரு பறவைக்கு நோய் வந்துச்சு, ஒரு நாய்க்கு பெருசா ஒண்ணு பாதிக்குமான்றது உங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா சிறுசா இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவன் விட்டம் பாட்டு போயிரு. இது ஒரு மனிதருக்குன்னா அது அப்படியே நம்மளுக்கு வந்திருக்கான வாய்ப்புகள் அதிகமா நீ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா நீ பாக்குற இல்லையா அந்த சூழலை, இந்த செயலை பாக்குற, அது வெளியில கத்துறத பாக்குற, பசியில வாடுறது பாக்குற, செல்வம் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவ நீ அதை பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் என்ன ஈஸியா தோணிடும். இதுவே ஒரு ஜீவராசிக்கு பண்ணும்போது இந்த அனுமே உனக்கு வராது. ஒரு நாய்க்கு பண்ணாலோ, ஒரு பறவைக்கு பண்ணாலோ, ஒரு பூனைக்கு பண்ணாலோ, ஒரு எலிக்கு பண்ணாலோ, ஒரு மீனுக்கு பண்ணாலோ, ஒரு பாம்புக்கு பண்ணாலும் என்னென்ன வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப உன் செயல் மட்டும் கூடியே போகும். உன் செயலு கூட கூட என்ன பண்ணும், உன் எண்ணங்கள் எல்லாம் மொத்தமே இந்த அன்பான செயலை சேர்த்துக்கும், கருணையான செயலை சேர்த்துக்கும். அதுக்காக உன்னோட எண்ணங்கள் டிராவல் ஆயிருக்கும். இது கொஞ்சம் வலிமையா உங்ககிட்ட அது அது எல்லாமே பிறருக்கு எதுவுமே எல்லாம் எதுக்குதான் செஞ்சதை கூட உங்கள்கிட்ட தானே வந்துடும். நான் செயலை டீப்பா போய் இருக்கும்போது தோணுச்சு என்ன எனக்கோசம் நான் செய்யறேன், யாருக்கோசம் சொல்றேன் என்ன வந்து செலுத்தணும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தைரியம் வலிமை செம்ம ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னும் என்னென்ன ஒரு மூட பழக்கமா நம்ம என்னென்ன சிந்தனை வச்சுக்கிறோமோ அந்த சிந்தனை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டேன். இது மூட பழக்கம்னு ஏன் சொல்றேன்னா ஒரு விஷயம் சரியில்லை நமக்கு அது வேணாலும் அது மூட பழக்கம் சொல்றது தப்பு இல்லை. மூட பழக்கன்றது கெட்டது கிடையாது. ஒரு செயலை பழசா தோன்றிய ஒரு விஷயம் அது இன்னும் நம்ம வச்சு யூஸ் பண்ணா அதுக்கு பேர் மூட பழக்கம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா மூடம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஒரு விஷயம் சரியாயிடுச்சு அதை மூடிட்டு ஓர வச்சுன்னா திருப்பி வந்து பார்த்துன்னு இருக்காதீங்க. அதை திருப்பி நம்ம யூஸ் பண்ண அப்ப மூட பழக்கம் ஒரு விஷயமா அதை கிரியேட் பண்றோம். மூட பழக்கம்னா அதனால எந்த பயனும் நம்மளுக்கு இல்லை, ஆனா இருந்தது அதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அந்த பயணத்தை ஓர வச்சுட்டு புதியதான ஒரு பழக்கத்துக்குள்ள போகணும். நீ பழைய பழக்கத்தை வச்சு நான் சுத்தினே இருப்பேன்னா ஏன்னா பழசுக்குள்ள ஒன்னே ஒன்று இருக்கும். அந்த சூழலுக்கு அந்த காலகட்டத்துக்கு என்ன வந்து அதை வச்சுதான் அவங்க கையாண்டுருப்பாங்க, அதை வச்சுதான் ஒரு சிந்தனை அவங்க பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அது மேட்ச் ஆகுமானா ஆகாது. அப்ப அந்த மேட்ச் மாறிடும். அப்போ அதை தூக்கி ஒரு மூட பழக்கமே அதை ஓர வச்சு புதியதான பழக்கம் என்னவோ எது உனக்கு இப்போ உதவுதோ அதை எடுத்து நீ கையாண்டு